ஓ, ஆர்டர்னா பொரிச்சு கொடுத்துருவீங்க சாப்பிட சட்டியில. நாங்களாம் கிட்ட பொரிக்க மாட்டீங்களா? தருவோம். ஆர்டர் நீங்க எடுத்து கொடுத்தா நாங்க கொண்டு வந்து கொடுத்துருவாங்க, ரெடி பண்ணி கொடுக்கறது. வந்தீங்கன்னா நாங்க எடுத்து கொடுத்துருவோம். ஒரு கிலோக்கு 130 ரூபாய் சொன்னீங்க. கிலோக்கு 130 ரூபாயா? நாங்களே போட்டுக்கோம். மீன் எடுத்தாலும் கொடுத்துட்டா நாங்களே போட்டு. சாப்பாடு அதெல்லாம் சாப்பாடு எல்லாம் சேர்த்தேவா? இல்ல சாப்பாடு தனியா 1 கிலோ அரிசிக்கு 150 ரூபா. 1 கிலோ மீன் வைக்கிறது 150 ரூபா. வெடிக்குதுடா. ஐநூறு கேமரா இருந்தாதான் அங்க ஒரு கேமரா, இங்க ஒரு கேமரா, இங்க ஒரு கேமரா. சீட்ல இருக்கிற மாதிரி சுத்தி சுத்தி கேமரா வச்சிருந்தாதான் நீ என்னென்ன பண்ற சீன்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். கொதிக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. போனதும் அப்படி இழுத்துற வேண்டியதான். காஞ்சிபுரத்துல மாதிரி முள்ளு இருக்காதுங்கிறாங்க. மீன்ல கம்மியா இருக்கும். மீன்ல வந்து இருக்கும். முள்ளு கம்மியா தான் இருக்குமா? பீஸ்ல மீன் கம்மியா இருக்கும். அதுதான் அது வாங்கல. இதுலயும் அவளுக்கு முள்ளு நல்லா பாத்துக்கோ. இங்க முன்னாடி இருக்கிற மீன் எந்த அதுதான் உண்டு. கட்டும் போது அப்படி பேர் எழுதி கட்டிட்டீங்களா? ஹைட் இருக்குதுல்ல, பாத்துக்கலாம். ஸ்கேல் ஒண்ணு வாங்கிக்கலாம். சைஸ் வச்சு ஏன்னா ஒரே நான் கிளம்பலக்கா. நீங்க காலையில நீங்க கடை வச்சிருக்கீங்களாக்கா? காலையில வந்து நைட் வரைக்கும் இருக்கும். நைட் என்ன டைம் இருக்குங்களா? நைட் 7:30 வரைக்கும் இருக்கும். கூட்டம் இருக்குமா? மீன் கல் மீனோடு மீன் சவுண்ட் மேல போய் சாப்பிடலாம்ல? மீன் சவுண்ட் பாக்குறீங்களா? அப்படி உள்ள போட்டு நாய்க்குட்டி இருக்குது இந்த நாய். மூணையும் நாய்கள் நண்பர்களா இருக்கிறாங்க. பேர் என்ன? வாகனு மண்டையாங்கிற பாரு. அவன் தான் அவன் மண்டையா. ஏதாவது பால் வாங்கி ஊட்டிட்டு டாமி அனுப்புறாங்க. 50 ரூபா கையில கொடுக்குறேன். உடல் கறியா? இது மீன் குழம்பு. எனக்கு தான்டா மீனே. ஆடு குழம்பு இப்படி எடுத்து இந்த பீஸு கொஞ்சம் எடுத்து வச்சு இதான் வாழ்க்கை, இதான் சொருப்பு. நிறைய இருந்து எறும்பு கூட்டம் எங்க லைட் ஹவுஸுக்கு போவோம். லைட் ஹவுஸ் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தேன். அது வாரம் புளிக்குதுரா. அங்க காட்டுறா. மேல போய் ஏறிக்காத்துக்கும். இங்க போறதுக்கு காசாடா. முக்கிய அறிவிப்பு. மேட்டூர் அணை பூங்கா பாலவிழா நினைவு கோபுரம் பார்வையிடம் வருமான பார்வையர்கள் தங்களது நுழைவுச்சீட்டு திரும்பி வெளியே செல்லும் வரை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். பரிசோதனைக்கு உட்பட்டது. மினியேச்சர் செமடா. இதாங்க வெளியே இருக்குமே ரோட்டு தானே? அது ரோட்டுக்கிட்டியா? பார்க்க என்ட்ரன்ஸ்ல இருக்கும். அந்த இதுதான் அழகிட்டு இருக்கிறேன். 200 ரூபா
என்ன பண்றது? ஆனா நல்லா இருக்குது. அது ஃபர்ஸ்ட் நான் டாபரேட் அப்புறம் திருப்பி அதுக்கே மாத்தலாம். எரிச்சல் அப்படியே பல்லெல்லாம் வலிக்குது. இப்ப என்ன பேரு சொன்னா அந்த பேஸ்ட் டாப்லெட் பேஸ்டா அந்த கருமம் தான் 200 ரூபாய் போட்டு வாங்கிட்டு இருக்கிறேன். போட்டு கண்ணாடி உடச்சு வச்சுக்கிறாங்கப்பா. சம காத்து வர்ற பாரு இப்படி. சாமி கண்ணாடியில உடஞ்சதுல இருந்து நாங்க காத்துவாங்க. வேற எதுவும் பண்ண முடியல எங்களால. தேனி கொத்தி போலாம். இங்க மேல கூட எவ்வளவு பெரிய தேன் கூடு சொல்லுங்கண்டா. நீங்க இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். மொட்டை. ரெண்டு கதவுகள் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை விட்டோம். எங்கடா அவன் சின்ன வயசுல வரும்போது இங்க வா. அந்த இடத்துல அங்க இருந்து நின்னுட்டு அங்க படிக்கட்டு தெரியுதுல்ல, ஆமா அந்த படிக்கட்டுல நம்ம ஏறலாமா யாருக்கும் தெரியாத. ஏறி பார்த்தா அதுக்கப்புறம் என்ன இருக்குது சத்தியமா நானே வச்சுக்கிறேன். அப்படிங்கிறத பாக்கலாமான்னு யோசிச்சிருக்கிறேன். ஆனா இப்ப பார்த்தா அதே தான் பாத்துட்டு இருக்கிறோம். ஆனா மேல ஒரு நீட்டா இருக்குன்னு தெரியாது. தண்ணி திறந்து ரைட்டா ரொம்ப நேச்சுரலா இருக்கு. பாயிண்ட் வரல. அங்க போனீங்க அந்த தண்ணி அங்க இருந்து எடுக்கிறது தான் அந்த இடம். அங்க பாருங்க 16 அங்கதான் இருக்குதா? கரெக்டா எண்ணி பாப்போமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. எங்க 14 தான் தெரியுது. எனக்கு 15 தெரியுது. என்ன நீங்க இந்த பக்கம் ஒண்ணு இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் ஹைடா இருக்கும். அங்க பேர் அனல் மின் நிலையம். பாத்தீங்கன்னா அனல் மின் நிலையம் தெரியுது. அனல் மின் நிலையம். ஆனா மேட்டூர் சுத்தி ஃபுல்லா மழைதான் பாத்தியா? இப்ப கொஞ்சமா தண்ணி மட்டும் திறந்துட்டு இருக்காங்க. மேட்டூர்ல நீர்வரத்து கம்மின்னு 1 வீக் முன்னாடி பார்த்தோம். பட் ஆனா இப்ப தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. என்ன ரீசன் தெரியல. ஆரம்போடா ஏன் ரெக்கார்டு இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருந்தா எல்லாருமே செத்துருவோம். நாங்க கீழே இறக்கிட்டோம். அங்க போலாம். 50 ரூபாய்க்கு மட்டும்தான் அங்க வருவாங்க. வேற யாரும் நம்ம தான் தப்பி தவறி வந்துடும். ராஜா ஃபேமிலியே யாரும் இவ்வளவு பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. அப்ப நான் கொஞ்சம் தூரம் தான் 2 விடுது. ஏறு ஏறு ஏறலாம் ஏறு வேகமா. ஃப்ரீயா இருக்குது. ஃப்ரீயா இருக்கு. river go away before construction of dam. ஓ டேம் அது மாதிரி இப்படி இருந்துச்சு. ப்ராஜெக்ட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளட் வந்து எப்படி இருக்குமாமா? அந்த இந்த ஏரியாவை தான் ஃப்ளட் வந்து எப்படி இருக்குமா பார்த்து. நாம இப்ப இங்கதான் இருக்கிறோம். அதான் இதுதான் மொத்த டேமு. நாம இங்கதான் இருக்கிறோம். இந்த பில்டிங்ல தான் நம்ம இந்த மொத்த டேமே பார்த்துக்கிறோம். நம்ம இதான் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய கதை இருக்குது. சாமி நான் ஒரு காத்து மேல வேக்காடா இருக்கு. ஓ இப்ப நம்ம ஒரு மலை மேல தான்டா இருக்கிறோம். அதான் அதுலயே காமிச்சாங்கல்ல என்னன்னுலாம் எனக்கு தெரியல. ஆனா போஸ்ட் குடுக்கறது என் வேலை. ஒரு இங்க இருந்தா பாத்துருப்பாரு அவரு. என்னத்தா டேம் எப்படி கட்டுறாங்கன்னு வேடிக்கை. தண்ணி போதும் அதுல போக கூடாதோ? கரண்ட் வச்சுக்க போறானுங்கடா. சொல்ல முடியாது. இப்ப இதை எகிரி வச்சோம்னா அந்த டேமுக்கு போயிடலாம் நம்ம. அவ்வளவுதான் போலீஸ் துப்பாக்கியோட நிக்கும். ஏண்டா மோகா என்ன மோகா இப்ப இதை இந்த கம்பி எகிரி வச்சா போதும் நம்ம டேம்ல நடந்துடலாம். முடியாதுடானா. ஆனா டேம் மேல இருந்து பார்க்கும். கீழ இருந்து பார்க்கும்போது இத்திலோன்னு தெரியுது. இங்க பார்க்கும்போது ஒரு ரோடே தெரியுதுடா. அந்த அளவுக்கு இருக்கு. இத்தனை நாளா ஸ்ட்ராங்கா இருக்கு.
அதுல பாரு அந்த 16 கம்மா இருக்குல்லடா, அதுலயே நிறைய லேயர்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு லேயரை திறக்கணும். திறந்து விட்டா கூட இதெல்லாம் போய் சேர்றதுக்கே 1 வருஷம் ஆயிரம் ஆகுது. தண்ணி evaporate பண்றாங்க. இது மாதிரி இன்னும் 2-3 டேம் கட்டியிருந்தா போதும்டா. அது ஏதோ ஒரு மாவட்டம் இதுல இதுதானே இருக்கு. கேரளாவிலேயே இங்க தானே 8 டேம் ஏதோ இருக்குதுன்னாங்க. நமக்கு எங்க இந்த ஆந்திரம் தண்ணி வருது, நமக்கு கர்நாடகம் தண்ணி வருது. கர்நாடகால டேம் அதிகம் கட்டிருக்காங்க. கர்நாடகாவில தான் அதிகம் இருக்கு. அதனாலதான் நமக்கு தண்ணி கிடைக்காது. நம்மளுக்கு சப்ளை வருதுடா 2 டேம். அது அவங்களுக்கு ஓவர்ஃப்ளோவா போற தண்ணி தான் நமக்கு இங்க வர தண்ணி. மிச்சம் மீதியா உழுவுறதாடா. கர்நாடகால தண்ணி திறந்து விட்டாங்கன்னா ஏய், எவ்வளவு ஆழமா இருக்கும் இதெல்லாம் உள்ளார. இங்க பாருங்க, ஹோல் காவேரி. காவேரி ரிவர். இந்த தண்ணியில எங்கடா போய் முடியுது கருமோ? எப்படி போயிட்டே இருக்குமாடா எங்கேயாவது? அந்த அந்த மலை முடிதான் எனக்கு தெரியுது. அந்த மலைக்கு பின்னாடி இன்னும் போதான்னு ஒண்ணும் தெரியல. அதான் நமக்கு இத்திரி ஒண்ணு டேங்க வச்சு மேட்டூர் தண்ணின்னு போடுறாங்களா? அப்ப அதே மாதிரி எத்தனை ஊர்ல இருக்கும் மயில்லாம் சுத்திட்டு இருக்குது. மக்களே, இதுதான் நம்ம மேட்டூர் டேம். பார்த்துக்கோங்க. இதை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இது ஜஸ்ட் ஒரு 120 அடி நீளமும் அதே மாதிரி 1800 மீட்டர் அகலமும் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதே சமயம் இதை கட்டின யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்டான்லின்னு ஒருத்தர் தான் கட்டினாரா. இதுதான் அதோட மெமோரியல். ஃபர்ஸ்ட் இதை கிரியேட் பண்ணதுக்கான ஒரு மெமோரியல் ஸ்டான்லி. வெள்ளக்காரர் கட்டின ஒரு டேம், ஆசியாவிலே பெரிய டேம். அதே சமயம் தமிழ்நாட்டிலயும் பெரிய டேம்னா நம்ம மேட்டூர் தான். இது ஃபர்ஸ்ட் இது எப்படி கால் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டான்லி நீர்த்தேக்கோ அப்படின்னு தான் கூப்பிட்டு இருந்திருக்காங்க. இப்பதான் இதுக்கான நேம் மேட்டூர்னு மாறி இருக்கு. நான் 1934 கரெக்டா அதாவது 1934 கட்டி முடிச்சிருக்காங்க. மொத்தம் இது கட்டுறதுக்கு மட்டும் எவ்வளவு ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா 9 இயர்ஸ் ஆச்சாமா இது கட்டுறதுக்கு மட்டும், ஃபுல்லா இந்த டேம் கட்டுறதுக்கு. அவ்வளவுதான் மக்களே.